எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் அசெம்பிள் ஆயிட்டோம். முதலாளி, மட்டு, லாக்குல், நானு. இதுல இந்தியா, பாகிஸ்தான் முடிஞ்சிருச்சு. மதர் ஆஃப் ஆல் ரைவல்ரீஸ் அப்படின்ற ஒரு டேக்லைனோட ஆரம்பிச்ச இந்த மேட்ச். கடைசி 2 மேட்ச் வந்து க்ளோஸ் ஆச்சுன்னு வேற சொன்னோம் நானும் மட்டும். அதாவது நியூயார்க்ல அந்த பும்ராவோட ஸ்பெல்லு, மெல்பர்ன்ல கோலி அடிச்சது. பட் இதே துபாயில வச்சு 152 ஃபார் நோலாஸ் அப்படின்னு அடிச்சு ஜெயிச்சாங்க. ஆனா அதே துபாயில இன்னைக்கு வந்து 7 விக்கெட் ஈஸி வின் ஃபார் இந்தியா. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க பாய்ஸ்? முதல்ல அதை சொல்லுங்க, அப்புறம் வில் கோ ஃப்ரம் தேர். இல்ல, டாஸ்ல இருந்து ஆரம்பிச்சாலே ஒரு துபாயில எப்பயுமே சேஸ் பண்ணா பெட்டரா இருக்கும்னு நினைச்சோம். கடைசியா ஜெயிச்ச எல்லா மேட்சுமே வந்து சேஸ் பண்ணி ஜெயிச்சதுதான். ஏன் இவங்க பேட்டிங் எடுத்தாங்கன்னு தெரியல. ப்ராப்ளி அவங்க பிச் கண்டிஷன்ஸ் பாக்குறதுக்காக விளையாண்டாங்களா, என்ன எதுக்காக சூஸ் பண்ணன்னு தெரியல. பட் இப்போ அவங்க ஃபைனல் வந்து ஒரு 140 அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸ் வச்சு சோக் பண்ணிட்டாங்கல்ல. அதுதான் அவங்களோட பெஸ்ட் ஷாட்னு அவங்க நினைக்கிறாங்க. பேட்டிங் ஆர் பவுலிங் விச் இஸ் யுவர் பெட்டர் ஸ்ட்ரீம் அப்படின்னா பவுலிங் தான் இப்போதைக்கு பாகிஸ்தானுக்கு. அப்படின்னா ஸ்பின்னர்ஸோட அந்த அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. அது வரைக்கும் ஐ வாஸ் ஓகே தான். அந்த பட் அவங்க அந்த 150 இந்தியாவோட வந்து மற்றவங்களோட 140 அப்படின்னா இந்தியாவோட வந்து ஒரு 160 170 அடிச்சாதான் அதை கொஞ்சம் அட்டம்ப்டாவது பண்ண முடியும். பட் அவங்க வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ அவங்க அடிச்சதே 40 ரன் ஷாட்டு. ஸோ அப்போ ஒன்றுமே பண்ண முடியாது தானே. பிச்சு ஆனால் இனிஷியலாக கொஞ்சம் ஸ்விங் மூவ்மெண்ட் இருந்துச்சு, 2 ஓவர் 3 ஓவர். அதுக்கப்புறமும் டபுள் பேஸ் தான் இருந்துச்சு. ஐ மீன் இட் வாசன்ட் பேட் பிட்ச் ஆர் எனிதிங், பட் இனிஷியலாக கொஞ்சம் டபுள் பேஸ் தான் இருந்துச்சு, கொஞ்சம் ஹோல்ட் ஆச்சு. பட் ஆனால் அது ஒன்றும் பெருசாக ஒன்றும் டேர்ன் ஆகலை, பட் கொஞ்சம் டேர்ன் இருந்துச்சு. இட்ஸ் நாட் அ 127 பிட்ச் ஆப்வியஸாக. அண்ட் நம்ம ஏற்கனவே நம்ம ப்ரிவியூலேயே சொல்லியிருந்தோம், முகமது நவாஸ் வந்து நம்பர் 6 வரதுலாம் வந்து ரொம்ப டூ இதுன்னு அவர் அதை காமிச்சாரு ஏன்னு சொல்லிட்டு. ஒன்னும் ஸ்பின் ஒன்னும் ஆப்வியஸ் குல்தீபா தான் போட போறாருன்னு தெரியும். பட் ஆனா அவருக்கு எந்த செட் ஸ்பின் ஆகுதுன்னு தெரியல. ஆக்சுவலா குல்தீப் ரொம்ப நல்லா போட்டார். ஆக்சுவலா ஒன்னும் ரீட் பண்ண தெரியல. அதான் அதாவது இன்னொன்னு என்னன்னா, முன்னாடி சரியா ஸ்கூலுக்கு போகலாம், ஸ்கூல் காலேஜுக்குலாம் போகலாம். இன்னொன்னு என்னன்னா, இந்தியா பாகிஸ்தான் கண்ணாடி போட்டா ரீட் பண்ண மாட்டாரா? இப்ப இந்தியா பாகிஸ்தான் கம்பைன்ட் 11 அப்படின்னு பார்த்தா ஏதாச்சும் ஒரு பாகிஸ்தான் டீம்ல இருந்து யாராச்சும் 2-3 பிளேயர்னாச்சும் இருப்பாங்க, 4 பேர் அப்படி இருப்பாங்க. இப்ப இந்தியா பாகிஸ்தான் கம்பைன்ட் 11 பெஸ்ட் 11 அப்படின்னு இந்த டீம் எடுத்தா இந்தியா 11 தான் வரும். ஒருத்தருக்கும் உள்ள வர மாட்டாங்க. ஒரே ஒரு பேசர் தான் விளையாட போறோம், அது பும்ரா தான். மத்த யாராவது ஸ்பின்னர் வருவாங்களா? குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி வர மாட்டாங்க, முகமது வர மாட்டாங்க. அப்ராரா? ஏன் அப்ரார் பதில் வருண் சக்கரவர்த்தி குல்தீப் பதில் அப்ரார் வருவாரா? இல்ல அவரெல்லாம் போட்டு இருக்கட்டும், அதெல்லாம் ஓகே. ஒருத்தருக்கும் உள்ள யாரும் வரமாட்டாங்க, அதுதான் ப்ராப்ளம். அதனாலதான் வந்து காம்படிட்டிவா இல்லன்றேன். காம்படிட்டிவாவே இல்லன்ட்டீங்க. அதாவது ஆல்மோஸ்ட் இது வந்து ஜமன் உள்ள வர மாட்டாரா? ஜமன்லாம் பக்கா ஜமான்லாம் யாரு பதில் வர முடியும் உள்ள? என்னடா சும்மா ஒரு 4-5 மேட்சுக்கு ஒரு தடவை அடிக்கிறது, அதெல்லாம் வந்து ஒன்றும் பெருசா இல்லை. ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் ஓகே, பட் யூ வோன்ட் கம் இன்டு தி 11. அகா வர மாட்டாரு. நீங்க சல்மான் அலி மொத்தம் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா அவங்களே டீம் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு சொல்ல வரான் அந்த டீம். இல்ல, பாகிஸ்தான் இப்ப இந்த மேட்ச் பார்க்கும்போது ஒரே ஒண்ணு மட்டும் தெரியுது, எல்லாரும் வந்து பழைய பாகிஸ்தான் மாதிரி இல்லாம எல்லாம் டைவ் அடிச்சாங்க. ஃபீல்டிங்ல எல்லாம் பவுண்டரி தடுத்தாங்க. அது மட்டும் அவர் வந்து டீம் எடுத்ததே எனக்கு என்னன்னா, எஸ்என் வந்து சொல்லியிருக்கிறது, டைவ் அடிச்சு ஃபீல்டிங் பண்ணாதவங்க யாரும் டீம்ல வேணாம்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எல்லாருமே பவுண்டரி ரைடர்ஸ் எல்லாருமே வந்து ப்ராப்பரா டைவ் பண்ணாங்க. அது வந்து பாகிஸ்தான் டீம் பார்க்கறதுக்கு புதுசா தெரிஞ்சது எனக்கு. இவர் இப்படியே சொல்லுவாராம், அப்புறமேட்டு இல்ல அது மட்டும் தான் சொல்றேன். அது பாகிஸ்தான் டீமோட பாசிட்டிவ் சொல்றேன். ஆனா பாகிஸ்தான் டீம்ல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொல்ல வரீங்க. அப்ப திருப்பி முதலாளி சொல்றது அதுதான். இப்ப திருப்பி ரிஸ்வான் பாபர் இருந்திருந்தா இவ்வளவு அசிங்கப்பட்டிருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் உள்ள வந்துருவாங்க வேர்ல்டு கப்னு முதலாளி சொல்ல வர்றாரு. அப்படிதானே? அது மாதிரி நடக்கலாம், பட் அதுக்குள்ள ஹெட்டன் போயிடுவாரு. பட் நடக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். ஒரு இதுக்கு கண்டிப்பா உள்ள கொண்டு வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து ஒரு நல்ல ப்ளாய் தான். யங் டீம் கொஞ்சம் வந்து டைம் கொடுத்தாங்கன்னா தே கேன் டெவலப் த டீம். அது எப்படின்னு தெரியல, பட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. ஐ மீன் ஸ்பின் நம்ம ஆளுங்க நல்லா போட்டாங்க, ஸோ தி ஸ்ட்ரகிள்ட் அ பிட். அக்ஷர் பட்டேலும் நல்லா போட்டாரு, அண்ட் குல்தீப் சொல்ல தேவையில்லை, ஹி பெர்ஃபார்ம்ட் எக்ஸ்ட்ரீம்லி வெல். அதே மாதிரி பிட்ச் அசஸ் பண்ணிச்சு. இப்ப நம்ம பேட்டிங்க்கு வருவோம். 3 விக்கெட் எடுத்தது வந்து 3 சயீம் அய்யூப் தான். சரியா? இப்போ நம்ம வந்து அடுத்த ஆப்கானிஸ்தானா விளையாடுவோம்னு வச்சுக்கோ. Do you think Afghanistan spinners are better than Pakistan spinners? I think yes. Obviously. So at ஒரு சில நேரம் they can be at the good days they can be at par with Indian spinners.
ஸோ சரி. அப்படின்றப்ப நம்ம எப்படி நம்ம இல்ல கொண்டு அந்த போவோம்? மாதிரி இருக்கும்போது அவங்களும் நம்ம பேட்ஸ்மேனும் ஓரளவு கேர்ஃபுல்லா தான் விளையாடுவாங்க. இப்போ இது பாகிஸ்தான் பிளேயருங்கிறதுனால கொஞ்சம் லூஸா ஆடி இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். They know them very well. You know your opponent well. ஐ திங்க் பவர் பிளேல கொஞ்சம் அக்ரெசிவா விளையாடினாங்க. அதனால அவுட் ஆனாங்க. கில்லு வந்து நல்ல இல்ல நல்ல பால் எல்லாமே. ஆப்கானிஸ்தான்ங்கிற போதே அவங்க கில்லுதும் ஸ்டார்ட்லாம் திலக் கொஞ்சம் வர்மாதும் ரொம்ப கேர்ஃபுல்லா தான் நல்ல ஆடுவாங்க. பால். அபிஷேக் சர்மா இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவா இருந்தா அவுட் ஆயிட்டாரு. அதெல்லாம் ஒரு பெரிய ஒன்றும் இல்ல. ஆக்சுவலா பார்த்தா அப்ரார் அஹமத் தான் நல்லா போட்டாரு. பட் அப்போ வந்து இவங்க ஜஸ்ட் அப்ரார் திலக் அஹமத் வர்மாவும் சூரியகுமார் யாதவும் ஜஸ்ட் ரொம்ப ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. ஏன்னா 128 சேசிங் டார்கெட்ல பவர் பிளேலே 60 வந்துச்சு. ஸோ ரெஸ்ட் 14 ஓவர்ஸ்ல வெறும் 68 தான் தேவைன்னும் போது they didn't டேக் ரிஸ்க் எனிதிங். அப்படியே விளையாடிட்டாங்க. இல்லைன்னா மேபி சொன்ன மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவா ஆடி ரிஸ்க் எடுத்து மேபி அவுட் ஆயிருக்கலாம். அப்ரார் அஹமத் பால் அதே மாதிரி ஆப்கானிஸ்தான் பால்ல நம்ம ஆப்கானிஸ்தான் சொல்லும் போது பண்ணலாம். பட் அது தேர் குவைட் குட் இனஃப். அந்த இது தெரியும் எப்போ விளையாடணுன்ற கரெக்டா பிச்சை கெஸ் பண்ணி விளையாடிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை. அதுவும் இல்லாமல் இந்த மேட்சும் வந்து அபிஷேக் சர்மா ஆல்மோஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் 2 ஓவர்லேயே கொஞ்சம் நல்லா முடிச்சு விட்டாரு. அந்த ஃபர்ஸ்ட் ஒரு அக்ரெசிவ் மைண்ட் செட்ல வந்து அடிச்ச உடனே என்னதான் ஒரு விக்கெட் விழுந்தாலும் அதுக்கப்புறம் கொஞ்சம் பண்றாரு. அவரும் என்ன அவுட் ஆயிட்டாரு. ஆக்சுவலா இன்னும் முடிச்சிருக்கலாம். நான் ஹானஸ்டா சஞ்சு சாம்சன்லாம் உள்ள வருவாரு ஏதாவது பேசலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இப்ப பேசிட்டீங்களே, இவ்வளவு வராமலே பேசிட்டீங்களே. அதுதான் சொல்ல வரேன். சஞ்சு சாம்சன் நானும் வராருன்றியே, பேசுறீங்க, எங்க வராரு? வரலைனாலும் பேசுறீங்க. இல்ல சஞ்சு சாம்சன் வராருன்றியே, பேட்டிங்ல வராரு சொல்லி இல்ல சிஎஸ்கே வராருன்றீங்க? எப்படியாவது திருப்பி ஆ. சிஎஸ்கே கொண்டு விட்டாச்சு. ஆனா சரி, அதான் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு ஷஹீன் அபிஷேக் சொன்னோம் நான் ப்ரிவியூல மேட்ச்அப்ல நான் சொன்னேன் ஷஹீன் போடுவாரு, அபிஷேக் அடியே போட்டு விட்டுருவாருன்னு. என்ன மட்டும் அதான் எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் பால் டவுன் த ட்ராக் வந்து அடிச்சாரு. அடுத்து 6 ம். அடிச்சாரு. ஃபர்ஸ்ட் 2 பால்ல 10 ரன். அதுவே ஆல்மோஸ்ட் என்ன ஒரு 112th மேட்ச் ஸ்கோர் டார்கெட் வந்து 2 பால்ல சேஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி. அதான் அவங்க அவர் வந்து தேர்ட் ஓவர்ல அவுட் ஆனாரு. என்னதான் அதுக்குள்ளே ஸ்விங்கா 30 ரன். இருந்தாலும் மைண்ட் செட்னு ஒண்ணு இருக்கு. இவங்க பாலும் வந்து நியூ பால் ஸ்விங் தான் ஆச்சு. பட் அக்ரெசிவ் மைண்ட் செட்டா வந்து டாமினேட் பண்ணோன்னு இல்லாம அந்த பும்ரா போறோன்றதுல கொஞ்சம் இனிஷியலா ரொம்ப ஒரு 4 ஓவர்ஸ் வந்து அவ்வளோ கம்மியாலாம் ஒரு ஸ்டார்டரே ஒரே டிஃபென்சிவா ஸ்டார்ட் பண்ணா கொஞ்சம் கஷ்டம் தான். இன்னொன்னு இவங்க வந்து போத் த டீம்ஸ் போத மேட்சஸ் நான் பார்த்து வச்சு சொல்றேன். அவங்க வந்து பவர் பிளேல தே ஹேட் அ பார் ஸ்டார்ட்னு சொல்லலாம். ரொம்ப சூப்பர் ஸ்டார்ட்னு சொல்ல முடியாது. ஆப்போனன்ட்ஸ் 2 ஆப்போனன்ட்ஸுமே லைக் 42 for 2ன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு 6 ஓவர்ல 7 அந்த ரேஞ்சில் இருந்தாங்க. பட் அவங்க அவங்க வந்து தே தாட் தட் வாஸ் நாட் இனஃப். ஸ்பின்னர் வரும்போது டாமினேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபக்கர் ஜமான் இனிஷியலி நல்லாவும் ஸ்டார்ட் ஆஃப் பண்ணாரு. அதுக்கப்புறம் அக்சர் வந்தோடனே தூக்கி அடிச்சு கொடுத்துட்டாரு. பட் ஸ்பின்னர்ஸை வந்து ரொம்ப டேக் டவுன் பண்ணுறோன்னு சொல்லி தான் அன்னைக்கு அவங்க அழிஞ்சாங்க. இன்னைக்கு வந்து இவங்களும் அழிஞ்சிட்டாங்க. இவங்க வந்து அதே தான் இவங்க அதே பேஸில் போகணும் 140க்கு போகணும்னு சொல்லிட்டு கடைசி 5 ஓவர் ஆக்சிலேட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க 160 165 போயிருப்பாங்க. பட் அந்த 7th ஓவரில் அந்த ரிஸ்க்கெல்லாம் அவங்க எடுத்து தொடர்ந்து வந்து ஸ்பின்னர்ஸை நாங்கள் இப்போ இது பண்ணி விட்டுறோம் அப்படின்னு சொல்கிறனால தான் தே லாஸ்ட் தேர் வே. போன மேட்சும் சரி, இந்த மேட்சும் சரி. அவங்க வந்து அதிகமா ஹைப் பண்ணது வந்து ஹெசன் உட்பட வந்து முகமது நவாஸ் தான் பெஸ்ட் ஸ்பின்னர் கரண்ட்லி அப்படின்னாரு. அவர் பண்ணல முடியல. இன்னொன்று ஹசன் நவாஸ் வந்து இந்த மிடில் ஓவர்ஸ்ல அவர் வந்து டாமினேட் பண்ணுவார். அதை ஆக்சுவலா அவர் அந்த டைம் தான் டாமினேட் பண்றாரு. இன்னைக்கு சீக்கிரம் அவுட் ஆயிட்டாரு. ஐ மீன் அதான் திருப்பி அது லேக் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கூட சொல்லலாம். டேக் டைம் தான். இன்னொன்று வந்து மோஸ்ட்லி ஸ்பின்னர்ஸ் நிறைய கிராஸ் பேட்டட் ஷாட் விளையாடி ஸ்வீப் விளாட்றான்னு சொல்லிட்டு அவர் குல்தீப்பை ரீட் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். அதனால நிறைய எட்ஜ் வாங்கினது எல்லாமே கிராஸ் பேட்டட் ஷாட்ஸ் தான். யூஸ்வலாக ஸ்ட்ரைட்ல அடிச்சிருந்தா போய் யூஸ்வலாக நிறைய பேர் ஆடுறாங்க நம்ம இதெல்லாம். பட் கிராஸ் பேட்டட் ஷாட்ஸ் வந்து அதுவும் ஸ்வீப்பெல்லாம் வந்து இப்போ நம்ம டீம்ல யாரும் விளையாடல. பட் மோஸ்ட் ஆஃப் த விக்கெட்ஸ் அப்படி தானே வந்துச்சு. ஆமாம், நீங்கள் பால் எந்த சைடு திரும்புதுன்னு தெரியல அப்படின்னா ஸ்வீப் தான் ஆடுவான் பேட்ரு. ஸோ அப்படின்னா அவங்க அதை ஆடி அவுட் ஆகிறாங்கன்னா பால் எந்த சைடு திரும்புதுன்னு அவங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம். ஸோ நாட் ஏபிள் அப்படி படிக்கல ஒழுங்கா. லாகூல் இல்ல ஸ்வீப்னா இந்தியா யூஸ்வலா பாகிஸ்தான் இன்சமாம் தான் ஒரு ஸ்வீப் கிளாசிக் அப்படின்பாங்க. மொயின் கான் இல்ல அவர் ரொம்ப ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஷாட் இன்சமாம்லாம் ஸ்வீப் தானே. அப்படியே நான் அவர் குனிஞ்சா ஏஞ்சிருக்க ஒரு மாட்டேன். இல்ல அவர் நல்லா ஸ்வீப் ஆடுவார். அவர் ஸ்பின் நல்லா ஆடுவார். இன்னும் நல்லா விளையாடுவாரு. மோஸ்ட்லி கட்டு அந்த மாதிரி விளையாடுவாரு. ஸ்வீப்னா லைக் மோர் ஆஃப் அ பேடல். மொயின் கான் தான் ஃபுல் ஸ்வீப் விளையாடுவாரு. ஓகே, அதான் ரொம்ப பிலோ பார். நம்ம ஏற்கனவே சரி, சொல்லிருந்தோம். திலக் வர்மா வந்து முன்னாடி கொஞ்சம் அடிச்சிருந்திருக்கலாமா இல்ல அந்த அவர் இல்ல விளையாண்ட ஏன் அடிக்கணும்? 128 இருக்கும்போது ஏன் அந்த இது ஜஸ்ட் பிளே அவுட் இது தூபே ப்ரொமோஷன் கிடைக்கும்னு சொன்னோம் ப்ரிவியூல, கிடைச்சது. வந்து அடிச்சாரு, ஒரு 6 அடிச்சாரு.
கொஞ்சம் ப்ராட் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் டவுன் த ட்ராக் வந்து ஒரு 6 அடிச்சாரு. அதான் இருக்கிறதுல பெரிய 6 இந்த மேட்ச்ல நினைக்கிறேன். வேற level போச்சு. பட் அதான் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி முன்னாடி மாதிரி பாகிஸ்தான் வந்து வி கான் சே ஈக்குவலா இல்ல. அவங்களும் பட் இப்போ ஈக்குவலா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு சீமர் ஸ்பின்னர் அதாவது அக்ரெசிவ் பேட்டிங் லைனப். அன்னைக்கு அந்த அக்ரெசிவ் பேட்டிங் லைனப் ஆன் தேர் டே கிளிக் ஆச்சு அப்படின்னா தே மேட் அப்செட் த இந்தியன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து மீடியாவில். பட் அதான் சொல்றேன்ல, மேட்ச் பிரேக் ஆனது இந்தியன் ஸ்பின்னர்ஸ் போட ஆரம்பிச்ச உடனே அவங்க வந்து எகிரி குதிச்சு அடிக்கணும்னு நினைச்சாங்க. இந்தியன் ஸ்பின்னர்ஸை அடிக்கணும் அப்படின்னு நினைச்சு விளையாடி இருந்திருக்கலாம். எகிரி குதிச்சு அடிக்கணும்னு நினைச்சு தான் அடி வாங்கினாங்க. பாய் சித்தார்த்தா அவங்க. பெரிய வாய் சித்தார்த். சரி, ஓகே. இப்போ வந்து இதுல ரன் ரேட் அதான் என்ன முதலாளி சொல்லுங்க. ரன் ரேட் நல்ல ரன் ரேட் வந்துருச்சு. நம்ம இந்தியாவை 2 கம்மி ஆயிடுச்சு. 10ல இருந்து 4 வந்து. 2 டேபிளையும் கம்பேர் பண்ணும்போது நம்ம தான் டாப். பட் அடுத்த மேட்ச் இன்னும் ஓமனோட தானே. ஆமா, அது இது இல்லை, இவங்க போயிடுவாங்க. இப்போ இன்னும் எண்ட் ஆஃப் த டே பாகிஸ்தான் வில் குவாலிஃபை அண்ட் கம். பட் அங்கே என்ன தான் பார்க்கணும். நேற்று மேட்ச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நினச்சோம். பட் அது ஸ்ரீலங்கா வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவே சேஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த மேட்ச்சில் வந்து பிரேக் பண்ணிட்டாங்க. அது ஆல்மோஸ்ட் ஒரு டூ ஆர் டே கேம் தான் ஃபார் போத் டீம்ஸ். பட் ஈஸியாக ஜெயிச்சிட்டாங்க ஸ்ரீலங்கா. பட் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே ஜெயிச்சாங்க. ஐ திங்க் ஆனா டஸ்கின் ஏன் விளையாடலன்னு தெரியல. எதுவும் இன்ஜுரின்னு நினைச்சேன். பட் இன்ஜுரி இல்லையா. எப்படிலாம் ஷோரிஃபுல் வந்தாரு, ஒரு சேஞ்ச் தான் பண்ணாங்க. ஸ்ரீலங்காவோட நல்லா விளையாடி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்தாங்க. அதுக்குன்னு டஸ்கின் உட்கார வைக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் என்னதான் இருந்தாலும் பெரிய தே வுட் ஹேவ் மேட் அ டிஃபரன்ஸ் அப்படின்றாங்க. ஏன்னா என்னதான் இருந்தாலும் அவங்க பேட்டிங் தான் கொஞ்சம் இது பண்ணும். அந்த இன்னும் அந்த இப்ப அந்த குரூப்ல ஸ்ரீலங்கா ஒரு காலம் உள்ள வச்சுட்டாங்கல்ல. இப்போ இப்ப ஆல்மோஸ்ட் ஆப்கானிஸ்தானோட தோத்தாலுமே அவங்களுக்கு ஹாங்காங் ஜெயிக்கணும், அவ்வளவுதானே. ஹாங்காங் ஜெயிக்கணும். அதான் ஆப்கானிஸ்தான் உள்ள போயிடலாம். ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் இஸ் இது அவ்வளவுதான் நாக் அவுட். இப்ப ஸ்ரீலங்கா வைஸ் இன் அவ்வளவுதான். இப்போ இந்தியா ஸ்ரீலங்கா ஃபைனலா? செமிஃபைனல் நல்ல ஒரு செமிஃபைனல்ஸ் இருக்கு. இப்போ நல்ல விளையாடுவாங்க. இது அதே மாதிரி அவங்களும் பார்த்தேன்னா நுவான் துஷாரா, பத்திரானா, சமீரா 3 பேர் அவங்க ஆடிட்டாங்க. தீக்ஷனா உட்கார வச்சிருந்து கூட தேவையில்லை. அட் சம் பாயிண்ட் தே ஹேவ் டு டிராப் ஒன் சீமர் அண்ட் ப்ளே தீக்ஷனா. அந்த சீமர் பத்திரானாவா தான் இருக்கணும் இப்ப இருக்க நிலைமைக்கு. அவர் மட்டும் தான் ஒன் சிங்கிள் ஃபேஸ் போடுவார். மத்தவங்க எல்லாரும் நியூ பாலையும் போடுவாங்க, போடுவாங்க, ஹித்ரேக்கும் போடுவாங்க, சமீரா. டிராப் பண்ணா பத்திரானா தான் டிராப் பண்ணும். நியாயம், தர்மம். லாகுல் நியாயமா பேசணும். தர்மம் லாக்குல் வந்து அதுல மட்டும் இல்ல, நம்ம இதுல இருந்து டிராப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. திருப்பி எப்படி இருந்தாலும் சிஎஸ்கே சரியா, அது அப்புறம் பேசுவோம். அதான் சொன்னேன்ல, இந்தியா பாகிஸ்தான்ல இருந்து இவங்க வந்து பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா போய் அங்க இருந்து ஸ்ரீலங்கால இருந்து அப்படியே சிஎஸ்கே வந்துருவாங்க. துபாயில ஆரம்பிப்பாங்க, விளையாண்டா கூட சிஎஸ்கே வருவாங்க. துபாய்க்கு ஸ்ரீலங்காக்கு போய் ஸ்ரீலங்கால இருந்து அப்படியே சென்னைக்கு வந்துருவாங்க சிஎஸ்கேக்கு. சரி, அதனால இப்ப இந்த குரூப் வந்து கிளியர் கட். இந்தியா பாகிஸ்தான் தான் என்னதான் இருந்தாலும் உள்ள வந்துடும். இது அந்த சைடு ஸ்ரீலங்கா போயிட்டாங்க. யார் உள்ள வர போறாங்க அப்படின்னா 1 அவுட் ஆஃப் பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான். அது வந்து பங்களாதேஷ் ஆஃப் கோர்ஸ். பட் தென் தியரிட்டிக்கலா நான் சொல்றேன். இதெல்லாம் தான் நம்மளுடைய குழப்பி விடலாம், பார்க்கலாம். ஸோ அதுதான் இப்போ வந்து கோயிங் ஃபார்வர்ட் பாகிஸ்தான் என்ன சேஞ்ச் பண்ணா நல்லா இருக்கும். எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது இப்போதைக்கு. their best 11 is on the pitch, but best 11 is not good enough. பாகிஸ்தான் டீமை தான் சேஞ்ச் பண்ணணும். உன் ஃபேவரட் ஹாரிஸ் ராஃப் உள்ள வந்தாருன்னா அது பெரிய டிஃபரன்ஸ். ஃபாஸ்ட் பவுலர் தான் அடிக்குறாங்களே, ஸ்பின்னர் தானே ஓரளவுக்கு டீசென்ட்டானாச்சு போடுறாங்க. அவர் இன்னும் 2 6 அடிச்சிருப்பாரு கடைசியில. அதுக்கு எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன் வச்சுட்டு சைமாவே 4 ஓவர் போட விடுங்க, அவ்வளவுதான். ஹசன் அலி ஃபேண்டசி வைஸ் ஹசன் அலி கடைசியில ஓசில வந்து விக்கெட் எடுப்பாரு. பட் டீமுக்கு அது இன்னும் இம்ப்ரூவ் பண்ணும். டீம் இவங்க டீம் மட்டும் சொன்ன மாதிரி கரெக்டான டீம் தான். பட் அவங்க விளையாட வேண்டிய ஆப்போனன்ட்ஸ் வந்து they have to win a lot more against ஃபேஸ் பண்ண பெரிய ஆப்போனன்ட்ஸ் வந்து நம்ம தான். ஓகே, சோ லாகுல் டீம் வச்சே விளையாட வேண்டியதுதான். கன்சிஸ்டன்ட்டா சான்ஸ் கொடுங்க. அன்லெஸ் ஆனா முகமது ஹாரிஸ் மாதிரி அவர் ஒரு முக்க டீமோட ஒரு செஞ்சுரி, அதுக்கப்புறம் ஒரு 15 இன்னிங்ஸ் நான் ஆட மாட்டேன், அதுக்கப்புறம் ஒரு செஞ்சுரி போடுறேன் இவையோட அப்படின்னு இல்லாம அப்படின்னு இருந்தா கன்சிஸ்டன்சி இல்லாம தான் இருக்கும்.
இன்டர்நேஷனலி நல்ல டீமோட ஒன்றும் பெருசா விளையாட மாட்டாரு. அதுக்கு ரிஸ்வானே விட்டுருக்கலாம். பட் அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. பட் ஒரு பிளேயருக்கு எவ்வளவு சான்ஸ் கொடுக்கறது? அது கரெக்ட் தான். வேற நிறைய பேர் அவங்க எடுக்கலாம். பட் பெஞ்ச் ஸ்ட்ரென்த்தும் இல்ல, அதுதான் பிரச்சனை அவங்களுக்கு வெளியே. ஸோ இப்போ இந்த டோர்னமெண்ட் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். அவங்க இதை வச்சு தான் ஆடணும். பெஸ்ட் லெவன் தான் ஆடுறாங்க. பார்ப்போம் என்ன. எனக்கும் அதான். பட் தென் சும்மா நான் ஆர்கியூ பண்ணலான்றதுக்காக தான் சொன்னேன். இவங்களாம் வந்து என்ன ஆகும்னா இப்போதைக்கு அப்போ அவ்வளோதான். லாக்குள்ள ஏதாவது சொல்றீங்களா? கம்பெனி மூடுவோமா? நம்ம சைடு ஒன்றும் இல்லை பிரதர். அடுத்த மேட்ச்ல பேசுவோம். ஓகே. ஸோ அடுத்த மேட்ச்ல பேசலாம். முதலாளி ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க. க்ளோஸ். அதான் இதே டைம்ல வந்து பாக்ஸிங் ஃபெடரேஷன் வந்து புது ஃபெடரேஷன் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதோட ஃபர்ஸ்ட் சாம்பியன்ஷிப் நடத்துறாங்க லிவர்பூல்ல. அதுல வந்து இந்தியன் ஆர்மி மேஜர்னு தெரியல, இந்தியன் ஆர்மில இருந்து ஒரு ஃபீமேல் பாக்ஸர் சிவகார்த்திகேயன் லம்போரியா, ஜெய்ஸ்மின் லம்போரியான்னு ஒருத்தவங்க 57 kilograms கோல்டு ஜெயிச்சிருக்காங்க. அவங்க பீட் பண்ணது வந்து பேரண்ட்ஸ் ஒலிம்பிக்ஸ்ல சில்வர் மெடலிஸ்ட் வந்தவங்க. ஐ திங்க் வி ஹேவ் டு கங்க்ராச்சுலேட் ஹர். அவங்க கூட ஜெயிச்சது வந்து நூபுர் ஷியோரான்னு ஒருத்தவங்க. அவங்க 80+ kilograms சில்வரும், அப்புறம் பூஜா ராணின்னு 80 kilogram கேட்டகரியில ஜெயிச்சிருக்காங்க பிரான்ஸ். ஸோ குட் மெடல்ஸ் ஃபார் இந்தியா. ஃபர்ஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபார் திஸ் ஃபெடரேஷன்றதுனால தேல் பி த ஃபர்ஸ்ட் சாம்பியன்ஸ் இன் ஹிஸ்டரி. ஸோ குட் ரெக்கார்ட் ஃபார் இந்தியா. Hope they get more for medals for India and all. So wishing them all success. We'll sign off for this. We'll be back with further match reviews. Your Score. Bye.